हाय फ्रेंड्स वेलकम टू यस्मा समेल इनकी நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா சூப்பரான ஒரு மாங்காய் சாப்பாடு ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிரலாம் சாப்பிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ மாங்காய் சீசன்ங்கறனால நமக்கு மாங்காய் எல்லாம் ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் நீங்க கண்டிப்பா வாங்கி செஞ்சு பார்க்கலாம் மாங்காய் ரைஸ்க்கு நம்ம என்னென்ன தேவைங்கறத பார்த்துட்டு வந்தறலாம் நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளிமூக்கு மாங்காய் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன் அதாவது தோத்தாபுரி காய் மாங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்பவே புளிக்காமல் கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கும் இதை நல்லா துருகி எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் இதுக்கப்புறமா வடசட்டியில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விற்றுக்கலாம் அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் உளுந்து 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் இது நல்லா கலர் மாறி பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நடக்கலையை தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்றது போல் 4 வரமிளகா கூடவே 2-3 கொத்து கருவேப்பிலையை தாளிச்சுக்கலாம் வரமிளகா சேர்த்தும் போது எப்பயுமே கடைசியாக சேர்த்துக்கோங்க தாளிக்கும் போது முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா கருகி காரம் அடிக்க ஆரம்பிச்சிரும் மிளகாயும் நல்லா தீஞ்சு போயிடும் இதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேயே சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா நம்ம தாளிக்கும் போது மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போயிடும் கொஞ்சம் போல் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நம்ம எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் வதக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு மஞ்சளும் பெருங்காயமும் கருகாமல் இருக்கும் இப்போது எல்லாமே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே துருகி வச்ச மாங்காயை இதில் சேர்த்துக்கலாங்க மாங்காய் சேர்த்துனதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா மாங்காய் வந்து அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ இதை நல்லா மென்மையாக கிளறி விட்டுக்கலாம் மாங்காயோட ஈரத்தன்மை கொஞ்சம் போகிற வரைக்கும் அதாவது ரொம்ப டைம் எடுக்காது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பாடுக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தனதுக்கப்புறமா நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுக்கோங்க நம்ம துருகி போட்ட மாங்காய் வந்து எல்லா மாங்காயும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம அப்பப்போ இது போல் கிண்டி விட்டுக்கலாம் சில நேரம் மாங்காய் வந்து அடியில் பிடிக்கவும் ஆரம்பிக்கும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் அப்பப்போ கிளறி விட்டுட்டு மாங்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஆற விட்டுக்கலாம் மாங்காய் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்த சாப்பாடை இதில் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சாப்பாடு சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம கரண்டியை அடிப்பகுதியில் விட்டு மேல் பகுதிக்கு மென்மையாக எடுத்து கொடுக்கணும் இல்லைன்னா நமக்கு குழஞ்சி போயிடும் சாப்பாடு தனித்தனியாக வராது அதனால் சாப்பாடு கிளறும் போது ரொம்ப ஹார்ஷாக கிண்டாமல் மென்மையாக கிண்டி விடுங்க ஓரப்பகுதியிலிருந்து எடுத்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட மாங்காய் சாப்பாடு சூப்பராக ரெடியாக ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப எம்மியாகவும் இருக்கும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பரான ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ